ஷேய், நீதிமன்ற கோர்ட்டு விஷ்ணு பேசுகிறேன்டா. உலக நாடு கட்டுறா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்தும் தப்பிச்சு காப்பாற்றி போகிறது யாரை விடுது? யார் செய்தா? யார் செய்தா? யார் செய்தா? இது அரசியல்வாதிக்கு முக்கால்வாசி தெரியும். 100க்கு 100 தெரியும். வழக்கறிஞர் தப்பிச்சு விடுதான் அப்படின்னு. அதே மாதிரி நீதிபதி ஜட்ஜும் ஏற்கனவே உள்ளே உட்காந்து வைவாங்க. பாவம் ஒருத்தன் நீதி கேட்க அவனை கொடுக்க விடாமல் இங்கே பெட்டிஷன் இப்படி போட்டு இப்படி ஆட்டி இப்படி ஓட்டி விட்டானே. பாவம் அந்த பாவத்தை வந்தால் ஜமப்பா அப்படியே அவங்க மனசுக்குள்ளே ஓடும். சொல்லணும்ல, அவங்க மனசுக்குள்ளே ஓடும். நீதி கேட்குறவன் கண்ணீர் வடித்து தான் உள்ளே நிற்பான். அநியாயப்பட்டு போகிறவன் 2 கையை பிறங்கை கட்டி அப்படி 2 நாக்கை வெளியே இட்டு நீதிமன்ற கோர்ட்டில் திமிராக வந்து நிற்பான். புரியுதா? அப்போ இதுக்கெல்லாம் தண்டனை யார் கொடுக்க? யார் தண்டனை கொடுக்க? கைலாசத்தில் எப்படி திமிரா நிற்கான்? அந்த பயம் இல்லையே, அந்த பயம் வர வைப்பார் பீமா சங்கர். இப்போ தாண்டா பூமியில் இறங்குதார் பீமா சங்கர். பீமா சங்கர் பூமியில் இறங்கினால் நாடை சொல்லி முடிச்சிருவார், மாநிலத்தை சொல்லி முடிச்சிருவார், சிட்டி கிராமத்தை சொல்லி முடிச்சிருவார், அப்படியே கசக்கி விட்ருவார். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. நீ சிட்டி கிராமத்தில் லட்ச கோடி பேர் கிடக்கும், நாங்கள் கறி மீனை தின்னுட்டு திமுற போகிறோம் நீ நினைக்க. அப்படியே முப்பட வானரப்பட இறக்கி விட்டு அப்படியே வீடுந்தோறும் கசக்கி புழிஞ்சி விட்றா அப்படிம்பாரு. புழிஞ்சி விட்றா, எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி அப்படியே போட்டு குடிக்கானா சூடு இறங்குறதுக்கு, அந்த சூடை தணிக்கிறதுக்கு பிழிஞ்சி விட்றா அப்படிம்பாரு. முக்கால் சத்தியம் புரிஞ்சு நடடா. கோர்ட்டு அவமதிப்புன்னு எவ்வளோ நாளாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த அவமதிப்பில் உள்ள வந்துட்டானா மதுரை வந்துருச்சு, நெல்லை மாவட்டத்தில் வந்துருச்சு, எத்தனை நீதிமன்றத்தில் வந்துருச்சு. ஆனால் வெளியில் வரலை. ஏகப்பட்ட நீதிமன்றத்தில் அக்யூஷன் வர்றவன் பூரா வெளியில் வாதாடி கேட்குறவன் எத்தனையோ உள்ளே வஞ்சிட்டு தான் போகிறான், சேட்டை பண்ணுதான். அந்த சேட்டை உள்ளே விடலாமா? ரோட்டில் வெயிலில் நுப்பாட்டி அடிக்கணும். வேணுங்களாம் வெயிலில் விட்டுட்டு அப்படியே கசக்கி விடணும். ஆணும் பெண்ணும் முக்கால்